அந்த பெண்மணியின் நடுங்கும் கைகள் என் கைகளை இறுக பற்றி கொண்டிருந்தன. பல வருடங்களாகியும் ஆறாத காயங்களின் தழும்புகள் என் கையில் இன்னும் அப்படியே இருந்தன. அதே அறையில் சர்க்கர நாற்காலியில் அமர்ந்திருந்த வேறொரு மனிதனின் கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தன. அவருக்கு முன்னால் இருந்த மருத்துவமனை படுக்கையில் ஒரு முதிய பெண்மணி தன் கடைசி மூச்சை விடுவதற்காக போராடி கொண்டிருந்தாள். ஒரு காலத்தில் கர்ப்பம் பிடித்து அலைந்த அவளது ஆணவம் இன்று மண்ணோடு மண்ணாகி போயிருந்தது. அவள் மெல்ல தன் வாயை திறந்தாள். தொண்டையிலிருந்து சத்தம் வராமல் திணறியபடி, என்னை மன்னித்து விடு மகளே, நான் உனக்கு துரோகம் செய்து விட்டேன், அநீதி இழைத்து விட்டேன் என்று தட்டு தடுமாறி சொன்னாள். அந்த அறையில் வெண்டிலேட்டர் கருவியின் சத்தம் மட்டுமே சீராக கேட்டுக்கொண்டிருந்தது. என் கணவனாக இருந்த அந்த மனிதன் என் மீது நம்பிக்கையோடு ஒரு பார்வையை பார்த்தான். அவன் என்னை பார்த்த விதம் நான் அப்படியே உருகி போய் மன்னித்து விடுவேன் என்று அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த முதிய பெண்ணின் கையிலிருந்து என் கையை ஒரே உதறலில் விடுவித்து கொண்டேன். என் கண்களில் ஈரமில்லை, மாறாக ஒருவித கடும் கோபமும் குளிர்ந்த பார்வையும் தான் இருந்தது. எல்லா பாவங்களும் மன்னிப்புக்கு உரியவை அல்ல, சில பாவங்களுக்கு தண்டனை மட்டுமே தீர்வாகும் என்று சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினேன். கதவை திறந்தபோது வெளியே எனக்காக இன்னொரு பெரிய ஆபத்து காத்திருக்கிறது என்பது எனக்கு அப்போது தெரியவில்லை. என் பெயர் நிலா. அனாதை இல்லத்தின் 4 சுவர்களுக்குள் வளர்ந்த நான் வெளியே வந்ததும் வாழ்க்கை ஒரு வசந்தமாக மாறிவிடும் என்று கனவு கண்ட அதே நிலாதான். எனக்கு எப்படி தெரியும் சிலருக்கு அனாதை என்பது ஒரு குறை அல்ல, அது ஒரு குற்றம் என்று. அந்த குற்றத்திற்காக வாழ்நாள் முழுவதும் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்பதை நான் அப்போது உணரவில்லை. நான் அன்பு இல்லம் என்ற அனாதை விடுதியில் வளர்ந்தேன். 20 வயது வரை எனக்கென்று ஒரு அழகான வீடு வேண்டும், யாராவது என்னை அன்போடு மகளே என்று அழைக்க வேண்டும் என்பதுதான் என் ஒரே ஆசையாக இருந்தது. அன்று விடுதி காப்பாளர் மேடம் என்னை அறைக்கு அழைத்தபோது என் வேண்டுதல் நிறைவேறிவிட்டது என்று துள்ளி குதித்தேன். அங்கே சோஃபாவில் வசதியான தோற்றத்தில் ஒரு பெரிய அம்மா அமர்ந்திருந்தார். அவர் பெயர் சரஸ்வதி அம்மாள். கூடவே அவரது கணவரும் இருந்தார். சரஸ்வதி அம்மாள் ஒரு விலை உயர்ந்த பொருளை சந்தையில் வாங்குவது போல் என்னை மேலிலிருந்து கீழ் வரை உற்று பார்த்தார். அவர் முகத்தில் ஒரு செயற்கையான சிரிப்பு மட்டுமே இருந்தது. அழகான பெண்தான் என்று சொன்ன சரஸ்வதி அம்மாள் என் தலையை தடவி கொடுத்து, எங்க மகன் அருணுக்கு இப்படித்தான் ஒரு அடக்கமான குடும்ப பாங்கான பெண் தேவைப்பட்டது. இந்த காலத்து பெண்கள் பேஷன் பண்ணிக்கிட்டு குடும்ப நிம்மதியை கெடுத்துடுவாங்களோன்னு எங்களுக்கு பயம். எங்களுக்கு ஒரு மருமகளை விட ஒரு மகள்தான் வேண்டும் என்றார். இந்த வார்த்தைகள் எனக்கு அமுதமாக தெரிந்தது. சந்தோஷத்தில் என் மனம் சிறகடித்து பறந்தது. மாப்பிள்ளை நல்ல குடும்பம், பெற்றோர் பாசமாக இருக்கிறார்கள், எனக்கு வேறு என்ன வேண்டும்? நான் அறைக்கு திரும்பிய போது என் தோழிகள் என்னை சூழ்ந்து கொண்டு கிண்டல் செய்தார்கள். நிலா, நீ மிகவும் கொடுத்து வச்சபடி என்றால் என் ஆருயிர் தோழி செல்வி. செல்வி என் கையை பிடித்து கொண்டு, பெரிய பங்களாவுக்கு ராணி மாதிரி வாழப்போற, அவங்களுக்கு பெரிய பிசினஸ் இருக்காம், வீட்டில் ஏகப்பட்ட வேலைக்காரங்க இருப்பாங்க, நீ இனிமே இளவரசி தான் என்று ஆசை காட்டினாள். நான் வெட்கத்துடன் தலைகுனிந்து, அவங்க உண்மையிலேயே என்னை மகளா நடத்தினா போதும், அதுக்காக வேண்டிக்கோங்க என்றேன். திருமணம் மிக எளிமையாக அனாதை இல்லத்திலேயே நடந்தது. சரஸ்வதி அம்மாள் கொண்டு வந்திருந்த பட்டுப்புடவையை நான் உடுத்து இருந்தேன். என் கணவர் அருண் பார்ப்பதற்கு மிகவும் அமைதியானவராக தெரிந்தார். திருமண சடங்கு முழுவதும் அவர் ஒருமுறை கூட என்னை நிமிர்ந்து பார்க்கவில்லை. அவர் வெட்கப்படுகிறார் என்று நான் தவறாக நினைத்து கொண்டேன். கார் ஒரு பெரிய பங்களாவின் வாசலில் போய் நின்றது. பங்களாவை பார்த்ததும் என் இதயம் படபடவென அடித்து கொண்டது. இதுதான் என் கனவு இல்லம். நாங்கள் காரிலிருந்து இறங்கினோம். சரஸ்வதி அம்மாள் முன்னே செல்ல நான் அவரை பின்தொடர்ந்தேன். ஆனால் அவர் என்னை வீட்டின் பிரதான வாசல் வழியாக அழைத்துச் செல்லாமல் பக்கவாட்டில் இருந்த ஒரு இருட்டான பாதை வழியாக அழைத்துச் சென்றார். அம்மா, நாம ஏன் இந்த வழியா போறோம் என்று மெதுவாக கேட்டேன். அனாதை இல்லத்தில் பார்த்த அந்த பாசமான முகம் இப்போது அவரிடம் இல்லை. அதற்கு பதிலாக கடுமை தாண்டவமாடியது. வாயை மூடிக்கிட்டு பின்னாடி வா, அதிகமாக கேள்வி கேட்காதே என்று அதட்டினார். அவர் குரலில் இருந்த கொடூரத்தை கண்டு நான் நடுங்கி போனேன். நாங்கள் வீட்டின் பின்புறம் இருந்த ஒரு பழைய அறைக்கு முன்னால் நின்றோம். கதவை திறந்தபோது உள்ளே ஒட்டடை சத்தமும் ஒருவித புழுக்கமான வாடையும் வந்தது. அது படுக்கை அறை அல்ல, உடைந்த சாமான்கள், பழைய பெட்டிகள் மற்றும் குப்பைகள் நிறைந்த ஒரு ஸ்டோர் ரூம். ஒரு மூலையில் ஒரு பழைய உடைந்த கட்டில் கிடந்தது. இது என்னம்மா என்று மூச்சு திணறியபடி கேட்டேன். என் கணவர் அருணை திரும்பி பார்த்தேன். அவர் தன் தாய்க்கு பின்னால் தலைகுனிந்து நின்றார். அருண், இதெல்லாம் என்ன என்று நான் கேட்டதற்கு அவர் பதில் சொல்லும் முன்னே சரஸ்வதி அம்மாள் என் கையை ஆவேசமாக பிடித்து திருகினார்.
கேள் பெண்ணே, இனிமேல் நீ இளவரசிங்கிற கனவை எல்லாம் விட்டுவிடு என்று வெறுப்போடு கத்தினார். நாங்க உன்னை இங்கே மருமகளா கூட்டிக்கிட்டு வரல. இந்த காலத்து வேலைக்காரிகளுக்கு சம்பளம் அதிகம் கொடுக்கணும். அப்புறம் அவங்க போடுறது தான் சட்டம் என்று ஆகிவிடுகிறது. ஆனால் நீ அனாதை, உனக்குன்னு கேட்க ஆள் கிடையாது. நாங்கள் உனக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் தர்றோம். அதுக்கு பதிலாக நீ இந்த வீட்டு வேலை செய்யணும். என் காலடியில் இருந்த பூமி அதிர்வது போல் இருந்தது. ஆனால் நீங்கள் என்ன மகளா நினைப்பதாக சொன்னீங்களே என்று கதறினேன். அதெல்லாம் பேச்சோடு போச்சு என்று குரூரமாக சிரித்தார் அவர். அருண் என் பிள்ளை, நான் என்ன சொன்னாலும் கேட்பான். அப்படித்தானே அருண் என்றார். அருண் என்னை ஒரு முறை நிமிர்ந்து பார்த்தான். அவன் கண்களில் எனக்காக எந்த பரிதாபமும் இல்லை. அவன் மிக சாதாரணமாக, அம்மா சொல்கிறது தான் சரி, நீ இந்த வீட்டில் இருக்கணும்னா அம்மா சொல்கிறபடி நடந்துக்கோ. உன் அன்பை விட எனக்கு என் அம்மாவோட நிம்மதி தான் முக்கியம். நீ இந்த ஸ்டோர் ரூமிலேயே தங்கிடு, நான் என் அறைக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். சரஸ்வதி அம்மாள் கட்டளையிட்டார். தினமும் காலையில் 5 மணிக்கு எழுந்துடணும். வீடு முழுக்க சுத்தம் செஞ்சு சமையல் பண்ணி துணி துவைக்கிறது எல்லாம் உன் வேலைதான். வேலையில் கொஞ்சம் தப்பு நடந்தாலும் அனாதை இல்லத்தில் நீ பட்ட பட்டினி ஞாபகத்துக்கு வரும். ஜாக்கிரதை என்று சொல்லிவிட்டு வெளியே போய் கதவை தாழ்பால் போட்டார்கள். அந்த இருட்டும் ஒரு விதமான துர்நாற்றமும் நிறைந்த அந்த பழைய அறையில் நான் மணப்பெண் கோலத்தில் நின்று கொண்டிருந்தேன். என் தோழிகள் சொன்ன நீ இளவரசி மாதிரி வாழப்போற என்கிற வார்த்தைகள் என் காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒலித்தன. நான் இங்கே ராணியாக வரவில்லை, ஒரு கைதியாக அடைக்கப்பட்டிருக்கிறேன் என்பது அப்போதுதான் புரிந்தது. நான் அப்படியே தரையில் அமர்ந்து என் கைகளில் இருந்த மருதாணி சிவப்பை பார்த்து விம்மி விம்மி அழ ஆரம்பித்தேன். இது ஒரு நரகத்தின் ஆரம்பம் என்பது எனக்கு அப்போது தெரியவில்லை. அந்த வீட்டில் இன்னும் பல உருவங்களில் துன்பங்கள் வர காத்திருந்தன. என் முதல் இரவு அழுது கொண்டே கழிந்தது. அருண் எப்படியாவது வருவான். அவன் மனதில் ஒரு மூலையிலாவது எனக்காக ஒரு சிறு இடம் இருக்கும். அவன் திருட்டுத்தனமாக வந்தாவது எனக்கு ஆறுதல் சொல்வான் என்று நான் விடிய விடிய காத்திருந்தேன். அந்த கதவின் இடுக்கின் வழியாக முற்றத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் அங்கே அமைதி மட்டுமே நிலவியது. அருண் தன் தாயின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு என்னை அந்த இருட்டுக்கும் கொசுக்களுக்கும் இரையாக்கிவிட்டான். அதிகாலையில் யாரோ கதவை ஓங்கி உதைக்கும் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு எழுந்தேன். கதவை திறந்தபோது என் மாமியார் சரஸ்வதி அம்மாள் கடுப்பான முகத்துடன் நின்று இருந்தார். என்ன ராணி, இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கீங்களா? இந்த வீட்டு சேவல் கூவினாலே நீ எழுந்திருக்கணும் என்று விஷத்தை கக்கினார். சீக்கிரம் வெளியே வந்து வாசலை கழுவி கோலம் போடு, அப்புறம் எல்லோருக்கும் டிஃபன் தயார் பண்ணு, அருண் ஆஃபீஸுக்கு போகணும் என்றார். நான் அவசரமாக என் தலையை சரி செய்து கொண்டு வெளியே வந்தேன். சரி அத்தை, இதோ செஞ்சிடுறேன் என்று பயந்த குரலில் சொன்னேன். அருண் டைனிங் டேபிளில் அமர்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்தான். நான் அவனுக்கு தேநீர் கொண்டு போய் வைத்தேன். ஆனால் அவன் என்னை தப்பித்தவறி கூட நிமிர்ந்து பார்க்கவில்லை. இதில் சர்க்கரை கம்மியாக இருக்கு என்று சொல்லிவிட்டு அந்த கப்பை அலட்சியமாக தள்ளிவிட்டான். அவனது அந்த அலட்சியம் என் இதயத்தை யாரோ ஊசியால் குத்தியது போல் இருந்தது. நான் அந்த கப்பை எடுத்துக்கொண்டு சமையலறைக்கு ஓடினேன். அந்த வீட்டில் என் நிலைமை என்னவென்று எனக்கு புரிந்துவிட்டது. எந்த உணர்ச்சியும் இல்லாத வெறும் வேலை செய்வதற்காக மட்டுமே கொண்டு வரப்பட்ட ஒரு இயந்திரம் நான். திருமணம் முடிந்து 8 நாட்களாகி இருந்தது. அதற்குள் அந்த வீட்டின் சூழல் மூச்சு திணற வைத்தது. மதிய நேரம். வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. என் மாமியார் சந்தோஷமாக வெளியே ஓடினார். வா வா, என் செல்ல மகள் கவிதா வந்துட்டா என்றார். காரிலிருந்து ஒரு பெண்மணி, அவர் கணவர் மற்றும் 4 குழந்தைகள் இறங்கினார்கள். அவர்கள் அருணின் அக்கா கவிதாவும் அவர் கணவர் ரமேஷும் ஆவார்கள். குழந்தைகள் வந்த உடனேயே வீட்டை தலைகீழாக மாற்ற ஆரம்பித்தார்கள். கவிதா என்னை ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு, அம்மா, இதுதான் அந்த அனாதை இல்லத்து பெண்ணா என்று கேவலமாக கேட்டார். என் மாமியார் என்னை அவர்களுக்கு அறிமுகப்படுத்திய விதம் இன்னும் கொடுமையாக இருந்தது. ஆமாம், இவை எல்லா வேலைகளையும் வேகமாக செய்வா. நீங்கள் நிம்மதியாக இருக்கணும்னு தான் இவளை கூட்டிக்கிட்டு வந்தேன் என்றார் மாமியார். ரமேஷ் அண்ணனின் பார்வை என் மீது விழுந்தபோது நான் நடுங்கி போனேன். அவர் கண்கள் ஒரு மாதிரியான பளபளப்புடன் என்னை நோட்டமிட்டது. எனக்கு அது பிடிக்கவில்லை. ஏதோ கசாப்பு கடையில் இருக்கும் இறைச்சியை பார்ப்பது போல் அவர் என்னை பார்த்தார். என்ன நிலா, நல்லா இருக்கீங்களா என்று அவர் சிரித்து கொண்டே கேட்டார். நான் மிகவும் கஷ்டப்பட்டு பதில் சொல்லிவிட்டு தலை குனிந்து கொண்டேன். கவிதா தன் பையை சோபாவில் எறிந்துவிட்டு, ஏய், முதல்ல போய் காரில் இருக்கிற சாமானை எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து ரூமில் வை. குழந்தைகளுக்கு பசிக்குது, சீக்கிரம் ஏதாவது செஞ்சு எடுத்துக்கிட்டு வா என்று ஆணையிட்டார். நான் அந்த பாரமான பைகளை தூக்கி கொண்டு உள்ளே போனேன். அருண் அங்கேதான் நின்று இருந்தான். ஆனால் அவன் எனக்கு ஒரு சின்ன உதவி கூட செய்யவில்லை. அவன் தன் அக்காவிடம் சிரித்து பேசி கொண்டிருந்தான். நான் ஒரு கூலி தொழிலாளி போல சுமையை தூக்கினேன்.
மாலையில் நான் எல்லோருக்கும் டீ எடுத்துக்கொண்டு போனபோது அங்கே எல்லோரும் சிரித்து பேசிக்கொண்டிருந்தார்கள். நான் உள்ளே நுழைந்ததும் ஒரு நிமிடம் அமைதி நிலவியது. நான் ரமேஷ் அண்ணன் முன்னால் வந்து நின்றபோது என் இதயம் வேகமாக அடித்து கொண்டது. அவர் சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தார். கொடுங்க நிலா என்று அவர் கையை நீட்டினார். நான் டீ கப்பை அவரிடம் கொடுத்தபோது வேண்டுமென்றே அவர் விரல்கள் என் கையில் படும்படி தேய்த்தார். அந்த தொடுதல் அருவருப்பாகவும் உடலில் மின்சாரம் பாய்ந்தது போலவும் இருந்தது. நான் பயத்தில் கையை திடீரென பின்வாங்கியதால் டீ துளிகள் தட்டில் சிதறின. உனக்கு எங்கடி கவனம் என்று என் மாமியார் கத்தினார். விருந்தினர்கள் துணியை பாழாக்க பார்க்கிறாயா என்று திட்டினார். ஆனால் ரமேஷ் நக்கலாக சிரித்து கொண்டே, பரவாயில்லை அத்தை, அவங்க புதுசு இல்லையா, அதுதான் கொஞ்சம் பதட்டமாயிட்டாங்க. டீ வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. நிலா கையில் ஏதோ மந்திரம் இருக்கும் போல என்றார். அவர் பேசிய விதம் என்னை அப்படியே பூமிக்குள் புதைய செய்தது. நான் அருணை பார்த்தேன். யாராவது தன் மனைவியிடம் இப்படி பேசுவதை எந்த கணவனாவது விரும்புவானா? ஆனால் அவன் போனில் மூழ்கி இருந்தான். தன் மனைவிக்கு அங்கே என்ன நடக்கிறது என்பது அவனுக்கு தேவையற்ற ஒன்றாக இருந்தது. நான் அங்கிருந்து ஓடிப்போய் சமையலறையில் கைகளை சோப்பு போட்டு தேய்த்து கழுவினேன். என் கைகளையே எனக்கு பிடிக்கவில்லை. நான் பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்த போது ரமேஷ் அண்ணன் தண்ணீர் குடிப்பது போல சமையலறைக்கு வந்தார். என்ன நிலா, தனியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா என்று கேட்டபடி என்னை நெருங்கினார். நான் பயந்து பின்வாங்கினேன். தண்ணீர் வெளியே டேபிளில் இருக்குங்க என்றேன். அவர் அதோடு நிற்கவில்லை. இன்னும் ஒரு அடி முன்னே வந்து, தண்ணீர் அங்கே இருக்கு, ஆனால் உனக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு பார்க்க வந்தேன். நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க நிலா, அருண் கொடுத்து வச்சவன் என்றார். என் தொண்டையில் ஏதோ முள் குத்துவது போல் இருந்தது. நான் நடுங்கும் குரலில், தயவு செஞ்சு வெளியே போங்க, அத்தை பார்த்திட போறாங்க என்றேன். அந்த பெரிய வீட்டில் அத்தனை பேர் இருந்தும் எனக்காக பேச யாருமே இல்லை. நான் ஆசைப்பட்ட என் கணவன் ஒரு பிணமாக மாறிவிட்டான். ரமேஷின் பார்வை என்னை கிழிப்பது போல் இருந்தது. நான் சமையலறை மூலையில் ஒரு மலையில் நனைந்த பூனை போல ஒடுங்கி நின்றேன். அப்போது வெளியே இருந்து கவிதாவின் குரல் கேட்டது. என்னங்க, எங்க போயிட்டீங்க? வந்து குழந்தைகளை கவனிங்க. ரமேஷ் போகும்போது என்னை ஒரு மாதிரி பார்த்துவிட்டு, அப்புறம் பேசுவோம் நிலா என்று சொல்லிவிட்டு போனான். அவர் போன பிறகு என் உடலில் நடுக்கம் குறையவில்லை. இரவு அந்த சின்ன அறைக்கு திரும்பியதும் கதவை தாழ்பால் போட்டுவிட்டு அழ ஆரம்பித்தேன். இனி என் வேலை வீட்டை சுத்தம் செய்வது மட்டுமல்ல, இங்கிருக்கும் மனித மிருகங்களிடமிருந்து என் மானத்தை காப்பாற்றுவதும் தான் என்று எனக்கு புரிந்தது. என்னை காக்க வேண்டிய அருண் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். மறுநாள் காலை உதித்த சூரியன் எனக்கு நம்பிக்கையாக தெரியவில்லை. மறுநாள் விடிந்தது. காலை உணவுக்கு பின் பாத்திரங்களை நான் இன்னும் கழுவி முடிக்கவில்லை. அதற்குள் அருணின் அக்கா கவிதா தன் அறையிலிருந்து வெளியே வந்து ஒரு பெரிய துணி குவியலை என் முன்னால் வீசி எறிந்தார். அதில் அவர் கணவர் மற்றும் 4 குழந்தைகளின் அழுக்கு துணிகள் அனைத்தும் இருந்தன. இதையெல்லாம் இன்னைக்கே துவைக்கணும் என்று கவிதா கட்டளையிட்டார். ஒன்று கவனிச்சுக்கோ, இதையெல்லாம் வாஷிங் மிஷினில் போடக்கூடாது. மிஷினில் போட்டால் துணி சீக்கிரம் பாழாயிடும். எல்லாத்தையும் கையில் தான் துவைக்கணும். முக்கியமாக சட்டையோட காலர் பகுதி சுத்தமாக இருக்கணும், புரியுதா என்றார். நான் அந்த மலை போன்ற துணி குவியலை அதிர்ச்சியுடன் பார்த்தேன். அக்கா, இவ்வளவு துணியையும் கையால் துவைக்கணும்னா சாயங்காலம் வரைக்கும் ஆகுமே என்றேன். என் வார்த்தைகள் முடியும் முன்னே அருகிலிருந்த என் மாமியார் சீறினார். என்னடி எதிர்த்து பேசுகிறாயா? உனக்கு இங்கே சும்மா உட்காந்து சோறு போட நாங்கள் ஒன்றும் கடமைப்பட்டிருக்கல. கவிதா இந்த வீட்டு விருந்தாளி. அவளோட வேலையை நீ தான் செய்யணும். இன்னும் 1 மணி நேரத்தில் துணி துவைச்சு முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வீடு முழுக்க துடைக்கணும். மதிய சாப்பாட்டுக்கு சிக்கன் குருமாவும் பிரியாணியும் ரெடியாகணும். ஜாக்கிரதை என்றார். நான் மறுபேச்சு பேசாமல் அந்த பாரமான துணிகளை தூக்கி கொண்டு கொல்லைப்புறம் சென்றேன். என் முதுகை உடைக்கும் வேலை தொடங்கியது. உச்சி வெயில் தலைக்கு மேல் இருந்தது. வியர்வையில் நனைந்தபடி நான் ஒவ்வொரு துணியாக தைத்து கொண்டிருந்தேன். ரமேஷ் அண்ணன் அந்த பக்கம் 2-3 முறை வந்தார். நான் வேலை செய்வதை அவர் தன் இச்சை நிறைந்த பார்வையால் நோட்டமிட்டு கொண்டிருந்தார். ஆனால் நான் தலை நிமிரவே இல்லை. என் உடல் முழுவதும் வலித்தது. தலைபாரமாக இருந்தது. பசியால் வயிறு கிள்ளியது. ஆனால் ஒருவராவது எனக்கு ஒரு வாய் தண்ணீர் கூட தரவில்லை. மாலை நேரத்தில் நான் முற்றிலும் சோர்ந்து போனேன். எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு சமையலறையை விட்டு வெளியே வந்தபோது எனக்கு தலை சுற்ற ஆரம்பித்தது. என் உடல் நெருப்பாக கொதித்தது. எனக்கு கடுமையான காய்ச்சல் வந்துவிட்டது. தள்ளாடியபடி என் அறைக்கு வந்து அந்த உடைந்த கட்டிலில் விழுந்தேன். என் வாயிலிருந்து மெல்லிய முனகல் சத்தம் மட்டுமே வந்தது. ஐயோ அம்மா என்று முனகியபடி குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தேன். அந்த இருட்டு அறையில் நான் அனாதையாக தவித்தேன். இரவின் நடுப்பகுதியில் அருண் முற்றத்தில் நடந்து கொண்டிருப்பது தெரிந்தது. ஒருவேளை அவனுக்கு தூக்கம் வரவில்லையோ என்னவோ.
அந்த அறையின் ஜன்னல் வழியாக நான் காய்ச்சலில் முனகும் சத்தம் அவனுக்கு கேட்டிருக்க வேண்டும். திடீரென்று நடக்கும் சத்தம் நின்றது. கதவு திறக்கப்பட்டு அருண் உள்ளே வந்தான். தன் போனின் டார்ச் வெளிச்சத்தை என் முகத்தில் அடித்தான். நிலா, உனக்கு என்ன ஆச்சு என்று அருகில் வந்து கேட்டான். நான் கஷ்டப்பட்டு கண்களை திறந்து பார்த்தேன். தண்ணீர் அருண், எனக்கு ரொம்ப குளிருது என்றேன். அவன் என் நெற்றியில் கை வைத்ததும் திடுக்கிட்டு போனான். உடல் இப்படி அனலா கொதிக்குது, இரு நான் தண்ணீர் எடுத்துக்கிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு ஓடினான். ஒரு செம்பு தண்ணீருடன் வந்து என்னை மெதுவாக தூக்கி வைத்து கொண்டு குடிக்க கொடுத்தான். அந்த குளிர்ந்த நீர் தொண்டையில் இறங்கியதும் எனக்கு சற்று நினைவு வந்தது. நான் உனக்கு மாத்திரை கொண்டு வருகிறேன் என்றான். அருணின் குரலில் முதல் முறையாக ஒரு அக்கறை தெரிந்தது. அவன் மாத்திரை கொண்டு வந்து கொடுத்தான். காய்ச்சலின் வேதனையாலும் கணவனின் அந்த சிறிய அரவணைப்பாலும் என் கட்டுப்பாடு உடைந்தது. என்னையும் அறியாமல் அவன் தோளில் தலை சாய்ந்து அழ ஆரம்பித்தேன். அருண், உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட பரிவு இல்லையா? நீங்க என் கணவர், என்னை நீங்க தானே பார்த்துக்கணும். நான் இங்கே வேலைக்காரியா வரல, உங்க மனைவியா வந்தேன் என்று அழுது கொண்டே சொன்னேன். அருண் ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தான். ஒருவேளை அவனது மனசாட்சி அப்போது விழித்திருக்கலாம். தயக்கத்துடன் என் தலையில் கை வைத்து, நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன் நிலா, எங்க அம்மா முன்னாடி என்னால் பேச முடியாது என்றான். அப்படியே நான் செத்து போகட்டும்னு சொல்றீங்களா? என்னை இங்கிருந்து எங்கேயாவது கூட்டிக்கிட்டு போங்க அருண், நாம தனியா எங்கேயாவது வாழ்வோம் பிளீஸ் என்று அவன் சட்டையை பிடித்து கதறினேன். அவன் எனக்கு ஆறுதல் சொல்ல வாயை திறந்த அந்த நொடியில் கதவில் ஒரு நிழல் தெரிந்தது. திடீரென விளக்கு எரிய என் மாமியாரின் கர்ஜனை கேட்டது. அருண், இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு? அருண் பயந்து போய் சற்றென்று என்னிடமிருந்து விலகி நின்றான். மாமியார் எங்களை நெருப்பு பார்வையால் பார்த்தார். என் கையை பிடித்து கிள்ளியபடி இழுத்தார். இந்த அனாதை இல்லத்து பொண்ணு பெரிய தந்திரக்காரிப்பா. காய்ச்சல்னு போய் சொல்லி என் மகனை வசியப்படுத்த பார்க்கிறா. உனக்கு வெக்கமாக இல்லையா என்றார். நான் அழுது கொண்டே கை கூப்பினேன். இல்லைங்க அத்தை, எனக்கு நிஜமாகவே காய்ச்சல் அடிக்குது என்றேன். நிறுத்து உன் நாடகத்தை என்று கத்தினார். வேலை செய்யாமல் இருக்க நீ போடுற வேஷம்தான் இதெல்லாம். அப்புறம் அருண், உன்னைத்தான் இவ கூட பேசக்கூடாதுன்னு தடுத்தேனே, நீ இங்கே என்ன பண்ற என்று அவனை கடித்து கொண்டார். அருண் தலைகுனிந்து நின்றான். தாயை கண்ட பயத்தில் அவன் காட்டிய அந்த சிறு அன்பும் மறைந்து விட்டது. அம்மா, அவளுக்கு உடம்பு சரியில்லை என்று பலவீனமாக சொன்னான். வாயை மூடு, இவ உன்னை ஏமாத்துறா. இன்னைக்கு மட்டுமல்ல, இனிமே என்னைக்கும் நீ இந்த ரூம் பக்கம் வந்தேனா அப்புறம் என் முகத்திலே முழிக்காத, வா என் கூட உள்ள என்று அருணின் கையை பிடித்து இழுத்து சென்றார். போகும்போது என்னை திரும்பி பார்த்து, காலையில் வரைக்கும் இந்த காய்ச்சல் நாடகம் குறையல, அப்புறம் நான் எவ்வளவு கெட்டவள்னு உனக்கு காட்டுறேன் என்று மிரட்டிவிட்டு வெளியே போய் கதவை பூட்டினார். அருண் ஒரு முறை கூட திரும்பி பார்க்கவில்லை. அந்த கடும் காய்ச்சலிலும் வேதனையிலும் என்னை அனாதையாக விட்டுவிட்டு தன் தாய்க்கு பின்னால் சென்று விட்டான். என் கடைசி நம்பிக்கையும் அன்று செத்துப்போனது. நான் இருட்டில் கண்களை மூடிக்கொண்டு மரணம் வந்தாலும் பரவாயில்லை என்று கிடந்தேன். நான் அழுது கொண்டிருந்த போது வெளியே வானம் மாறத் தொடங்கியது. மேகங்கள் பயங்கரமாக இடிக்க ஆரம்பித்தன. பெருமழை பெய்ய தொடங்கியது. அந்த பழைய அறையின் கூரை மிகவும் பலவீனமாக இருந்தது. அந்த பெருமழையின் பாரத்தை தாங்கும் சக்தி அந்த கூரைக்கு இல்லை. கூரையிலிருந்து ஆங்காங்கே தண்ணீர் சொட்டத் தொடங்கியது. முதலில் ஒரு சிறு துளிகள் விழுந்தன. பிறகு அது சிறு ஓடையாகவே மாறியது. கொடுமை என்னவென்றால், கூரையின் பலவீனமான பகுதி நான் சரியாக படுத்திருந்த கட்டிலுக்கு மேலே இருந்தது. காய்ச்சலால் ஏற்கனவே தளர்ந்து போயிருந்த என் உடலின் மேல் அந்த குளிர்ந்த நீர் விழத் தொடங்கியது. நான் நகர்ந்து செல்ல முயன்றேன். ஆனால் என் உடலில் ஒரு இன்ச்சு கூட நகர தெம்பில்லை. என் படுக்கை முழுவதும் நனைந்து விட்டது. குளிரில் என் உடல் நடுங்கியது. பற்கள் கிடுகிடுவென ஆடின. என் நுரையீரலில் சளி கட்டி மூச்சு விடுவதற்கு பெரும் போராட்டமாக இருந்தது. அந்த முழு இரவையும் ஈரமான படுக்கையில் சொட்டும் கூரைக்கு கீழே நரக வேதனையில் கழித்தேன். காலையில் வந்தது. மழையும் நின்றது. ஆனால் என் உடல்நிலை இன்னும் மோசமானது. கதவு திறக்கப்பட்ட போது என் மாமியார் கடுகடுப்பான முகத்துடன் நின்று இருந்தார். ஈரமான படுக்கையில் நான் கிடப்பதை பார்த்ததும் அவர் மனதில் ஒரு சிறு இரக்கம் கூட எழவில்லை. எழுந்திரு இளவரசி, என்ன புதுசா நாடகம் போடுற என்று கத்தினார். நான் கஷ்டப்பட்டு கண்களை திறந்து அவரை பார்த்தேன். அத்தை, ராத்திரி முழுக்க மழை தண்ணி என் மேலே விழுந்துடுச்சு. என்னால் மூச்சு விடக்கூட முடியலை என்றேன். என் குரல் எனக்கே கேட்காத அளவுக்கு மெலிதாக இருந்தது. அவர் நனைந்திருந்த படுக்கையை அருவருப்பாக பார்த்து மூக்கை சுருக்கினார். இதெல்லாம் உன் சோம்பேறித்தனம். கட்டிலை கொஞ்சம் தள்ளி போட தெரியாதா? சரி, இப்போ எழுந்து சீக்கிரம் வா. இன்னைக்கு சாயங்காலம் முக்கியமான விருந்தாளிகள் வர்றாங்க. வீட்டில் இருக்கிற எல்லா ஜன்னல் திரை சிலைகளையும் பெட்ஷீட்டுகளையும் அழுக்காயிருக்கு. அதையெல்லாம் இப்பவே கலட்டி துவைக்கணும் என்றார். என் காலடியில் பூமி நழுவியது. அத்தை, என்னால் நிற்கக்கூட முடியலை. இந்த கனமான துணியை எல்லாம் எப்படி துவைப்பேன் என்று கேட்டேன்.
வாயை மூடு என்று கத்தினார். மதியத்திற்குள் எல்லாவற்றையும் துவைத்து முடிக்கலனா உனக்கு சாப்பாடு கிடையாது. கவிதாவும் கிளம்பிட்டா. நாங்க எல்லோரும் ஷாப்பிங் போறோம். நாங்க வர்றதுக்குள்ள வேலை முடிஞ்சிருக்கணும் என்றார். நான் சாகும் நிலையில் இருந்தாலும் சுவரை பிடித்து கொண்டு மெல்ல எழுந்தேன். தலை சுற்றியது. உலகமே சுழல்வது போல் தெரிந்தது. நடுங்கும் கைகளால் அந்த பாரமான வெல்வெட்டு திரை சீலைகளை கலற்றினேன். கவிதாவும் அருணும் தயாராகி வாசலில் நின்றிருந்தனர். நான் சுவரில் மோதி மோதி நடப்பதை அருண் பார்த்தான். ஆனால் தன் தாய்க்கு பயந்து அவன் முகத்தை திருப்பிக் கொண்டான். அம்மா, நேரமாச்சு, கிளம்பலாம் என்றாள் கவிதா. இதோ வந்துட்டேன். ரமேஷ் மருமகனே, நீங்க வரலையா என்று மாமியார் கேட்டார். ரமேஷ் சோஃபாவில் அமர்ந்து டிவியை பார்த்தபடி, இல்லை அத்தை, எனக்கு கொஞ்சம் தலைவலி. நான் வீட்டிலேயே இருந்து குழந்தைகளை பார்த்துக்கிறேன் என்று ஒரு பொய்யை சொன்னார். மாமியார், அருண், கவிதா எல்லோரும் கிளம்பி போனார்கள். வீட்டில் நானும் குழந்தைகளும் அந்த ரமேஷும் மட்டுமே இருந்தோம். நான் முற்றத்தில் உட்கார்ந்து திரை சீலைகளை துவைக்க ஆரம்பித்தேன். குளிர்ந்த நீரில் கையை வைத்ததும் உடல் முழுவதும் வலி அலை அடித்தது. காய்ச்சல் உச்சத்தில் இருந்ததால் என் மூளை வெடிப்பது போல் இருந்தது. ஒரு துணியை கூட துவைக்க தெம்பில்லாமல் என் கண்கள் இருட்டி கொண்டு வந்தது. அப்படியே அந்த ஈரமான தரையிலேயே மயங்கி விழுந்தேன். இதற்காகவே காத்திருந்த ரமேஷ் ஜன்னல் வழியாக என்னை பார்த்து கொண்டிருந்தான். அவன் மெல்ல வெளியே வந்தான். சுற்றுமுற்றும் பார்த்தான். குழந்தைகள் தங்கள் அறையில் விளையாடி கொண்டிருந்தனர். அவன் முகத்தில் ஒரு கொடூரமான சிரிப்பு வந்தது. இன்னைக்கு அதிர்ஷ்டம் என் பக்கம் என்று முணுமுணுத்தபடி என்னை நெருங்கினான். முதலில் காலை வைத்து என்னை உதைத்து பார்த்தான். நான் மயக்கத்தில் இருப்பதை உறுதி செய்து கொண்டதும் அவனது புத்தி மாறியது. உதவி செய்வதற்கோ அல்லது டாக்டரை அழைப்பதற்கோ பதிலாக என்னை அப்படியே தூக்கினான். உனக்கு இந்த ஸ்டோர் ரூமிலேயே வைத்தியம் பார்க்கிறேன் என்று வெறியுடன் என்னை தூக்கி கொண்டு அந்த அறைக்கு சென்றான். நான் அரைகுறை மயக்கத்தில் யாரோ என்னை தூக்குவதை உணர்ந்தேன். ஆனால் என் உடல் எனக்கு கட்டுப்படவில்லை. என்னை அந்த அறைக்குள் கொண்டு போய் கட்டிலில் தள்ளினான். அவன் கதவை பூட்ட திரும்பிய அந்த நொடி வெளியே கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. கடையை மூடியிருந்ததாலோ அல்லது வேறு ஏதோ காரணத்தினாலோ அவர்கள் சீக்கிரம் வந்துவிட்டார்கள். ரமேஷிற்கு பயம் வந்துவிட்டது. தான் பிடிபடுவோம் என்று தெரிந்ததும் உடனே வேடம் மாறினான். மாமியாரும் அருணும் கதவை நெருங்க அந்த நொடி ரமேஷ் ஒரு நாடகத்தை தொடங்கினான். என்னை அங்கிருந்து பலவந்தமாக தள்ளிவிட்டு உரத்த குரலில் கத்தினான். என்னை விட்டுவிடு நிலா, கடவுளுக்கு பயப்படு. நான் உன் கணவரின் அக்கா கணவர். மாமியாரும் அருணும் அந்த காட்சியை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். நான் பாதியளவு செத்த நிலையில் படுக்கையில் கிடக்க ரமேஷ் தன் சட்டையை சரி செய்து கொண்டு நடிக்க ஆரம்பித்தான். என்ன நடக்குது இங்கே என்று மாமியார் கத்தினார். ரமேஷ் முதலை கண்ணீர் வடித்தபடி, அத்தை, நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. நான் தண்ணி குடிக்க சமையல் அறைக்கு போனேன். இந்த பொண்ணு ஏதோ சாக்கு சொல்லி என்னை இந்த அறைக்கு கூட்டிக்கிட்டு வந்தா. என் மேலே ஆசைப்பட்டு என்னை தப்பா நெருங்க பார்த்தா. நான் என் மானத்தை காப்பாற்றிக்க ஓடி வந்துக்கிட்டு இருக்கேன் என்றான். நான் மெல்ல சுய நினைவுக்கு வந்தபோது அவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போனேன். என் நாக்கு குளறியது. இவர் பொய் சொல்றார். நான் மயக்கத்தில் இருந்தேன் என்று முனகினேன். பொய் சொல்லாதே என்று கத்திக்கொண்டே ஓடி வந்த என் மாமியார் என் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டார். இந்த அனாதை இல்லத்து பொண்ணுங்க புத்தி இப்படித்தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். என் மகளோட குடும்பத்தையே கெடுக்க பார்த்தியா என்று கத்தினார். அருணின் முகம் கோபத்தில் சிவந்தது. ரமேஷின் நடிப்பும் தன் தாயின் பேச்சும் அவனுக்குள்ளில் இருந்த மிருகத்தை வெளியே கொண்டு வந்தது. எது உண்மை என்று அவன் யோசிக்கவே இல்லை. அவன் கண்கள் பார்த்த அந்த காட்சிதான் அவனுக்கு உண்மையாக தெரிந்தது. அருண் முன்னே வந்து என் முடியை பற்றி பிடித்து என்னை அந்த கட்டிலிலிருந்து தரதரவென்று தரைக்கு இழுத்தான். நான் தரையில் விழுந்தபோது வேதனையில் அலறினேன். அருண், கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், நான் சொல்றதை கேளுங்க என்று அவன் காலை பிடிக்க போனேன். உன் அசிங்கமான வாயால என் பேரை சொல்லாதே என்று கத்திய அருண் தன் காலால் என்னை ஓங்கி உதைத்து தள்ளினான். உன்னை ஒரு பாவம் அறியாத அனாதைன்னு நினைச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேனே, ஆனால் நீ என் அக்காவோட வாழ்க்கையையே அழிக்க பார்த்தியா என்று கத்தினான் அருண். பிறகு அவன் செய்தது என் பரம எதிரியிடம் கூட நான் எதிர்பார்க்காத ஒன்று. அறையின் மூலையில் கிடந்த ஒரு தடிமனான கம்பை எடுத்தான். அதை கொண்டு காய்ச்சலால் கொதித்து கொண்டிருந்த என் உடம்பில் சரமாரியாக அடிக்க தொடங்கினான். அந்த அடிகளை தாங்கும் தெம்பு என் உடலில் இல்லை. ஒவ்வொரு அடியும் விழும்போது என் உயிரே பிரிந்து போவது போல் இருந்தது. கதவருகே நின்று ரமேஷ் ஒரு பிசாசு போல சிரித்து கொண்டே இந்த நாடகத்தை பார்த்து கொண்டிருந்தான். கவிதா தன் தாயின் காதில் விஷத்தை கக்கினாள். பார்த்தீங்களாமா, இவளுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். நான் இல்லாத நேரத்தில் என் புருஷனையே மயக்க பார்த்திருக்காய் என்றாள். என் மாமியார் அருணை இன்னும் தூண்டிவிட்டார். அருண், என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? இந்த அசிங்கத்தை இப்பவே இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியே துரத்து. இப்படிப்பட்ட நடத்த கெட்டவளை என் வீட்டுக்குள்ளே ஒரு நிமிஷம் கூட வச்சிருக்க மாட்டேன் என்று கத்தினார்.
அருணின் முகம் கோபத்தில் இரத்தமாக சிவந்திருந்தது. அவன் வன்முறை வெறியுடன் என் முன்னால் நின்றான். நிலா, இதோட உனக்கும் எனக்கும் இருந்த பந்தம் முடியுது. நான் உன்னை விவாகரத்து செய்கிறேன். இனி நீ என் பொண்டாட்டி இல்லை. போய் தொலை என்று கத்தினான். அந்த வார்த்தைகள் என் காதுகளில் உருக்கிய ஈயத்தை ஊற்றியது போல் இருந்தது. என் வீடு, என் நம்பிக்கை, என் மானம் எல்லாம் ஒரே நொடியில் தரைமட்டமானது. நான் கையை உயர்த்தி ஏதோ சொல்ல முயன்றேன். ஆனால் என் வாயிலிருந்து ரத்தம்தான் வந்தது. வார்த்தைகள் வர மறுத்தன. அருண் என் கையை பிடித்து தரதரவென்று முற்றத்தின் வழியாக இழுத்துச் சென்றான். என் உடல் கற்களிலும் தரையிலும் தேய்ந்து ரத்தம் கசிந்தது. ஆனால் அவனுக்கு கொஞ்சம் கூட இரக்கம் வரவில்லை. வீட்டின் பெரிய இரும்பு கதவை திறந்து என்னை வெளியே தெருவோர சேற்றில் தூக்கி எறிந்தான். நான் குப்புற சேற்றில் விழுந்தேன். இன்னையிலிருந்து உன் முகத்தை என்கிட்ட காட்டாதே என்று கதவை ஓங்கி மூடினான். சத்தம் கெட்டு அக்கம் பக்கத்தினர் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தனர். என் மாமியார் வாசலுக்கு வந்து உரத்த குரலில் கத்தினார். எல்லோரும் பாருங்க, இந்த பொண்ணு எவ்வளவு கேவலமானவனு தெரிஞ்சுக்கோங்க. எங்க வீட்டு மானத்தை வாங்க பார்த்தா, அதுதான் வெளியே துரத்திட்டோம். அக்கம் பக்கத்தினர் அனைவரும் என் மோசமான நிலையை பார்த்தனர். ஆனால் ஒருவர் கூட எனக்காக பேசவோ உதவி செய்யவோ தைரியம் வரவில்லை. எல்லோரும் வேடிக்கை மட்டுமே பார்த்தனர். ஒரு சில பெண்கள் தலையை ஆட்டிவிட்டு வருத்தத்துடன் உள்ளே சென்று விட்டனர். அந்த இரும்பு கதவு மூடப்படும் சத்தம் என் வாழ்க்கையையே முடிந்துவிட்டது என்பதற்கான அடையாளமாக இருந்தது. இரவு மெல்ல நகர்ந்தது. தெருவில் மயான அமைதி நிலவியது. நான் அதே சேற்றிலும் மணலிலும் அனாதையாக கிடந்தேன். என் உடலில் அடிபடாத இடமே இல்லை. கடும் குளிர், காய்ச்சல், காயங்களின் எரிச்சல் எல்லாம் சேர்ந்து என்னை ஒரு அரை மயக்க நிலைக்கு கொண்டு சென்றது. இன்று இரவுதான் என் வாழ்க்கையின் கடைசி இரவு என்று நான் நினைத்தேன். வானத்தை பார்த்தேன். அங்கிருந்த நட்சத்திரங்கள் கூட என் நிலையை கண்டு மேகங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டன. மெல்ல என் கண்கள் சொருகின. நான் முழு இருளில் மூழ்கினேன். மறுநாள் காலை பங்களாவிற்குள் இருந்த என் மாமியாருக்கு ஒரு பயம் வந்தது. அந்த பொண்ணு ராத்திரி முழுக்க வெளியே கிடந்து செத்து போயிட்டா போலீஸ் வரும், அப்புறம் நம்ம பேர் கெட்டிடும் என்று பதற்றத்துடன் அருணை எழுப்பினார். யாரிடமும் சொல்லாமல் இருவரும் மெல்ல வாசலுக்கு வந்து கதவை திறந்தனர். நான் உயிரோடு இருந்தால் என்னை மீண்டும் உள்ளே இழுத்து வந்து யாரிடமும் சொல்லாமல் ஸ்டோர் ரூமில் பூட்டி வைக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் திட்டம். கதவை திறந்து பார்த்த அவர்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கே நான் இல்லை. தெரு காலியாக இருந்தது. அவர்கள் என்னை தூக்கி எறிந்த இடத்தில் சேற்றில் கரையும் சில அடையாளங்களும் மட்டுமே இருந்தன. மாமியார் அக்கம் பக்கம் ஓடி பார்த்தார். யாரையும் காணவில்லை. அப்போது அந்த பக்கமாக வந்த ஒரு துப்புரவு தொழிலாளியை நிறுத்தினார். ஐயாப்பா, இங்கே ஒரு பொண்ணு கிடந்தாலே, அவ எங்க போனான்னு பார்த்தியா என்று கேட்டார். அவர், இல்லையே அம்மா, நான் இப்போதான் வரேன், இங்கே யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். மாமியாருக்கு நெற்றியில் வியர்வை வழிந்தது. இந்த பொண்ணு என்ன காத்துல கரைஞ்சி போயிட்டாளா? அவ இருந்த நிலைமைக்கு அவளால் எழுந்து போக வாய்ப்பே இல்லையே. யாராவது தூக்கிக்கிட்டு போயிருப்பாங்களோ என்ற பல சந்தேகங்கள் அவர் மனதில் ஓடியது. பயத்துடன் கதவை மூடிவிட்டு உள்ளே சென்றார். ஆனால் இந்த அமைதி ஒரு பெரிய புயலுக்கு முன்னால் வரும் அமைதி என்பது அவருக்கு தெரியவில்லை. சில நாட்கள் கழித்து நான் மெல்ல கண்ணை திறந்தேன். ஏதோ பல வருடம் தூங்கி எழுந்த உணர்வு. வெள்ளை நிற கூரை, காற்றில் மருந்தின் வாசனை. நான் மெல்ல தலையை தூக்க முயன்றேன். உடல் முழுவதும் உயிர் போகும் வலி எடுத்தது. என் கையில் குளுக்கோஸ் ஏறி கொண்டிருந்தது. தலையில் கட்டு போடப்பட்டிருந்தது. நல்ல வேளை, உனக்கு நினைவு வந்துடுச்சு என்று ஒரு நர்ஸ் மென்மையான குரலில் சொன்னார். எனக்கு எல்லாம் ஒவ்வொன்றாக நினைவுக்கு வந்தது. மழை, அந்த இருட்டு அறை, ரமேஷின் சதி, அருண் அடித்த அடிகள், கடைசியாக சொன்ன அந்த விவாகரத்து வார்த்தைகள். அழுகை முட்டி கொண்டு வந்தது. நான் எங்கே இருக்கேன்? என்னை இங்கே யார் கொண்டு வந்தாங்க என்று மெலிதான குரலில் கேட்டேன். நர்ஸ் என் கண்ணீரை துடைத்துவிட்டு, நீ சிட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கம்மா. 3 நாளைக்கு முன்னாடி சில பேர் உன்னை இங்கே வந்து கொண்டு சேர்த்தாங்க. தெருவில் செத்து போகிற நிலைமையில கிடந்ததை பார்த்துட்டு கூட்டிகிட்டு வந்ததா சொன்னாங்க. உன்னை சேர்த்துட்டு அவங்க போயிட்டாங்க. டாக்டர்கள் ரொம்ப போராடித்தான் உன் உயிரை காப்பாற்றினாங்க. உடம்புல ரொம்ப ஆழமான காயங்கள், கூடவே நிமோனியா காய்ச்சலும் உன்னை ரொம்ப பாதிச்சிருக்கு என்றார். நான் மௌனமாக இருந்தேன். என்னிடம் இப்போது போக இடம் ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. வீடு இல்லை, சொந்தங்கள் இல்லை, கணவனும் இல்லை. இந்த உலகத்தில் நான் முற்றிலும் அனாதையாக நின்றேன். சில நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு என் உடல்நிலை தேறியது. நான் டிஸ்சார்ஜ் ஆக வேண்டிய நாள் வந்தது. ஆனால் அது எனக்கு ஒரு மரண தண்டனை போல் இருந்தது. நான் எங்கே போவேன்? அனாதை இல்லமும் என்னை சேர்த்து கொள்ளாது.
ஏனென்றால் எனக்கு திருமணமாகிவிட்டது. வெளியேற வேண்டிய நேரத்தில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அந்த ஆஸ்பத்திரியின் தலைமை நர்ஸிடம் சென்றேன். மேடம், எனக்கு ஒரு உதவி வேணும் என்று மெல்லிய குரலில் கேட்டேன். அவர் நிமிர்ந்து என்னை பார்த்து, சொல்லு மகளே, என்ன விஷயம் என்றார். நான் அவர் காலில் விழப்போனேன். அவர் என்னை தடுத்து நிறுத்தினார். மேடம், எனக்கு தங்க இடமில்லை. நான் 10ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்கேன். எவ்வளவு கஷ்டமான வேலையும் செய்வேன். தயவு செஞ்சு என்னை இந்த ஆஸ்பத்திரியிலேயே வச்சுக்கோங்க. நான் கூட்டி கழுவுறேன், நோயாளிகளை பார்த்துக்கிறேன். எனக்கு சம்பளம் கூட வேண்டாம். தங்குறதுக்கு இடமும் 2 வேளை சோறும் கொடுத்தா போதும். நான் இப்போ வெளியே போனா இந்த சமூகம் என்னை உயிரோட விடாது என்று கதறினேன். என் கண்களில் இருந்த அந்த வேதனையை பார்த்த அவர் மனம் உருகினார். ஆஸ்பத்திரி நிர்வாகத்திடம் பேசி என்னை ஒரு வார்டு உதவியாளராக சேர்த்து கொண்டார். இது என் மறுவாழ்வின் தொடக்கம். என் மொத்த துக்கத்தையும் மறந்து உழைப்பில் கவனம் திருப்பினேன். நான் இரவு பகலும் நோயாளிகளை பார்த்து கொண்டேன். மற்றவர்களின் காயங்களுக்கு மருந்து போடுவதன் மூலம் என் மனக்காயங்களுக்கு தீர்வு தேடினேன். என் ஆர்வத்தை பார்த்த நர்ஸுகள் எனக்கு முறையாக நர்சிங் வேலைகளை கற்றுக் கொடுத்தனர். காலம் வேகமாக ஓடியது. இப்போது நான் பயந்து நடுங்கும் அந்த பழைய நிலா இல்லை. ஆசுபத்திரியில் எல்லோரும் நம்பும் ஒரு சிறந்த நர்ஸாக மாறியிருந்தேன். ஒரு நாள் இரவு எமர்ஜென்சி வார்டில் பயங்கர சத்தம் கேட்டது. ஒரு பெரிய விபத்து, சீக்கிரம், கேஸ் ரொம்ப சீரியஸ் என்று டாக்டர் கத்தினார். இரத்த வெள்ளத்தில் ஒரு இளைஞனை கொண்டு வந்தனர். பெரிய தொழிலதிபரின் மகனான அவரது கார் விபத்துக்குள்ளாகி இருந்தது. அவரது வலதுகால் மோசமாக நசுங்கி இருந்தது. அவர் வலியால் துடித்தார். ஆனால் அந்த நிலைமையிலும் அவர் முகத்தில் ஒரு கர்வம் தெரிந்தது. டாக்டர்கள் போராடி அவரை காப்பாற்றினார்கள். ஆனால் அவரது ஒரு காலை அகற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. நினைவு வந்து தான் ஒரு காலை இழந்து விட்டதை அறிந்தபோது அவர் ஆத்திரத்தில் கத்தினார். நான் மருந்துடன் அவரது அறைக்கு சென்றபோது அவர் டேபிளில் இருந்த கண்ணாடி கப்பை எடுத்து சுவரில் எறிந்தார். இங்கிருந்து வெளியே போ. எனக்கு யாரும் பரிதாபப்பட வேண்டாம். என்னை சாக விடுங்க. எதுக்காக என்ன உயிர் பிழைக்க வச்சிங்க என்று கத்தினார். அவர் பெயர் சித்தார்த். அழகான தோற்றம். ஆனால் இப்போது அவர் கண்கள் வெறுப்பால் நிறைந்திருந்தன. நான் பயப்படாமல் அமைதியாக அந்த கண்ணாடி துண்டுகளை அள்ளினேன். பாருங்க, கத்துறதால போன கால் திரும்பி வராது. உயிருங்கிறது கடவுள் கொடுத்த சொத்து. அதை வீணாக்க உங்களுக்கு உரிமை இல்லை என்று நிதானமாக சொன்னேன். அவர் ஆச்சரியமாக என்னை பார்த்தார். நான் பயந்து ஓடுவேன் என்று அவர் நினைத்திருக்கலாம். வலி என்னன்னு உனக்கு தெரியாது. நான் ஒரு ஊனமுற்றவன் ஆகிட்டேன். என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ என்று கசப்புடன் சொன்னார். அவர் மருந்து சாப்பிட மறுத்தார். சாப்பாட்டை தொடவில்லை. வாழ்க்கையின் மீது இருந்த நம்பிக்கையை முற்றிலுமாக இழந்துவிட்டார். நர்ஸுகள் அவரது அறைக்கு செல்லவே பயந்தனர். அதனால் ஹெட் நர்ஸ் அவரை பார்க்கும் பொறுப்பை என்னிடம் கொடுத்தார். அவருக்கு ஏற்பட்ட உடல் காயத்தை விட மனக்காயம் மிகவும் பெரியது என்று எனக்கு புரிந்தது. கால் போனது மட்டும் அவரது கவலைக்கு காரணமில்லை. யாரோ ஒருவரால் ஏமாற்றப்பட்ட வலி அவர் கண்களில் தெரிந்தது. அது என் வழியைப் போலவே இருந்தது. மறுநாள் மதியம் மிகவும் நவீனமான உடை அணிந்த ஒரு இளம்பெண் சித்தார்த்தின் அறையை நோக்கி வந்தாள். அவள் பெயர் நேஹா. சித்தார்த்தின் நிச்சயிக்கப்பட்ட பெண். வார்டு ஊழியர்கள் வழிவிட அவள் நேராக அவர் அறைக்குள் நுழைந்தாள். நான் அப்போது சித்தார்த்திற்கு ஊசி போடுவதற்காக அங்கே இருந்தேன். அவளை பார்த்ததும் சித்தார்த்தின் முகம் மலர்ந்தது. நேஹா, நீ வருவன் எனக்கு தெரியும் என்று சொல்லி புன்னகையுடன் கையை நீட்டினார். ஆனால் நேஹா அவரது கையை பற்றுவதற்கு பதிலாக அருவருப்புடன் ஒரு அடி பின்னால் சென்றாள். அவளது பார்வை சித்தார்த்தின் போர்வையின் மீது இருந்தது. அங்கே ஒரு கால் இல்லாதது அவளுக்கு தெரிந்தது. அவளது முகத்தில் அன்பு இல்லை, வெறும் வெறுப்பு மட்டுமே இருந்தது. சித்தார்த், இதெல்லாம் பேசுறதுக்கான நேரம் இல்லை. நான் இங்கே ஒரு விஷயத்தை சொல்லதான் வந்தேன் என்று தன் விலை உயர்ந்த பையை சரி செய்து கொண்டாள். ஒரு ஊனமுற்றவனை என் வீட்டுக்காரனா ஏத்துக்க என் பெற்றோர் சம்மதிக்க மாட்டாங்க என்றாள் நேஹா. சித்தார்த் அதிர்ச்சியில் உறைந்து போனார். நீட்டிய கை அப்படியே நின்றது. நேஹா, நீ என்ன பேசுற? நம்ம காதல், நம்ம வாக்குறுதி எல்லாம் பொய்யா? இப்போதான் எனக்கு உன் ஆதரவு ரொம்ப தேவை என்று அவர் குரல் தழுதழுத்தது. நேஹா அலட்சியமாக நடைமுறையை யோசித்தார்த்து. நான் ஒரு அழகான பெண். ஒரு காலை இழந்த உன்னை வச்சுக்கிட்டு என்னால் வாழ்க்கை முழுக்க வீல்சேரை தள்ள முடியாது. 4 பேர் என்னை பார்த்து சிரிப்பாங்க. இந்தா உன் நிச்சயதார்த்த மோதிரம், இதை திரும்ப எடுத்துக்கோ. இந்த உறவு இதோட முடிஞ்சு போச்சு என்று சொல்லிவிட்டு தன் விரலில் இருந்த நிச்சயதார்த்த மோதிரத்தை கலற்றி சித்தார்த்தின் முன்னால் வைத்துவிட்டு நேஹா வெளியேறினாள். சித்தார்த்தின் கண்களில் இருந்து கண்ணீர் அருவியாக கொட்டியது. அவருக்கு பேசுவதற்கு தெம்பில்லை. நேஹா எந்த ஒரு வருத்தமும் இல்லாமல் அறையை விட்டு வெளியேறினாள். அந்த அறையில் மரண அமைதி நிலவியது. ஒரு மூலையில் நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த என் இதயம் இரத்த கண்ணீர் வடித்தது.
உடல் காயங்களை விட உற்றார் காட்டும் அலட்சியம் தான் ஒரு மனிதனை அதிகம் கொல்லும் என்பது எனக்கு தெரியும். நேகா சென்ற சில நிமிடங்களில் சித்தார்த் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார். எதுக்காக என்னை உயிர் பிழைக்க வச்சிங்க என்று கத்தினார். நான் செத்து போயிருக்கலாம். என்னிடம் இருக்கும் பணம் அந்தஸ்து எல்லாமே இப்போது வீணாகிடுச்சு. என்னை ஏத்துக்க யாருமே இல்லாதப்ப நான் எதுக்கு வாழணும் என்று கதறினார். நான் மெல்ல அவர் அருகில் சென்று அவர் தோளில் கை வைத்தேன். சித்தார்த் சார், கொஞ்சம் அமைதியாய் இருங்க என்றேன். அவர் ஆத்திரத்தில் என் கையை தட்டிவிட்டார். நர்ஸ், உங்களால் என் வலியை புரிஞ்சிக்க முடியாது. கஷ்டம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஒரு சாதாரண ஆசுபத்திரி ஊழியர். உங்கள் வாழ்க்கையில் என்ன பெரிய பிரச்சனை இருந்திருக்கும்? எனக்கு ஏதாவது விஷம் கொடுங்க, நான் சாகணும் என்றார். அவர் என்னை மிக சாதாரணமாக நினைத்து பேசினார். நான் நெருப்பு துண்டுகள் மீது நடந்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் என்பது அவருக்கு தெரியாது. நான் ஒரு ஆழமான மூச்சை இழுத்துவிட்டு அவருக்கு எதிரே ஒரு நாற்காலியை போட்டு அமர்ந்தேன். இந்த உலகத்தில் உங்களுக்கே பெரிய கஷ்டம் வந்துட்டுன்னு நினைக்கிறீங்களா என்று அவர் கண்ணை பார்த்து கேட்டேன். சார், நீங்கள் ஒரு காலை இழந்திருக்கீங்க, ஒரு சுயநலமான பெண்ணை இழந்திருக்கீங்க. ஆனால் நான் என் அடையாளத்தையே இழந்தவள் என்றேன். என் குரலில் இருந்த ஒரு தீவிரம் அவரை அமைதியாக்கியது. என் கதையை ஒரு முறை கேட்குறீங்களா என்று சொல்லி இதுவரை நான் யாரிடமும் சொல்லாத என் கதையை அவரிடம் சொன்னேன். நான் ஒரு அனாதை என்றும் ஒரு பணக்கார குடும்பம் என்னை மருமகளாக அல்லாமல் ஒரு இலவச வேலைக்காரியாக பார்த்தது பற்றியும் சொன்னேன். முதலிரவே என்னை ஒரு இருட்டு அறையில் அடைத்தது, கணவன் தன் தாய்க்கு அடிமையாக இருந்தது என அனைத்தையும் சொன்னேன். சித்தார்த் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். எல்லாவற்றையும் சகித்து கொண்டேன் சார். ஆனால் தன் அக்கா கணவர் என் மீது தவறான எண்ணம் கொண்டு என்னை பழிவாங்கிய போது என் கணவன் செய்த காரியம் இருக்கிறதே என்று சொல்லிவிட்டு என் கை மணிக்கட்டில் இருந்த அந்த பழைய காயத்தை காட்டினேன். என் கணவன் உண்மையை விசாரிக்கவே இல்லை. என்னை மிருகமாக அடித்து நள்ளிரவு மலையில் தெருவோர சேற்றில் தூக்கி எறிந்தான். விவாகரத்து கொடுத்துவிட்டு கதவை பூட்டி கொண்டான். அந்த தெருவில் இருந்த ஒருவரும் கூட எனக்கு உதவி செய்ய வரவில்லை என்றேன். அந்த அறையில் நிசப்தம் நிலவியது. நான் கண் விழித்த போது இந்த ஆஸ்பத்திரியில் இருந்தேன். எனக்கும் சாகும் எண்ணம் இருந்தது. ஆனால் உடைந்த சிதறல்களை சேர்த்து கொண்டு மீண்டும் எழுந்து நிற்க முடிவு செய்தேன். அதன் பலன்தான் இன்று நான் உங்கள் முன் ஒரு நர்ஸாக நிற்கிறேன் என்றேன். உங்களிடம் பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, உங்களை நேசிக்க ஒரு குடும்பம் இருக்கிறது. ஒரு கால் இல்லை என்றால் என்ன? உங்கள் மூளையும் இதயமும் இன்னும் துடித்து கொண்டுதான் இருக்கிறது. உங்களை வேண்டாம் என்று சொன்னவர்கள் முன்னால் நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லிவிட்டு நான் வெளியே வந்தேன். சித்தார்த் வெகு நேரம் ஜன்னலையே பார்த்து கொண்டிருந்தார். என் கதை அவரது மனதை ஆழமாக பாதித்திருந்தது. இவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு பெண்ணே தளராமல் நிற்கும்போது நாம் ஏன் அழ வேண்டும் என்ற உறுதி அவருக்குள் பிறந்தது. அன்று இரவு சித்தார்த் முதல் முறையாக சாப்பாடு கேட்டார். அடுத்த சில நாட்களில் அவர் முற்றிலும் மாறிவிட்டார். அவர் கண்களில் ஒரு புதிய வைராகியம் தெரிந்தது. என் மீது அவருக்கு பெரும் மரியாதை உண்டானது. சித்தார்த் வேகமாக தேறி வந்த நேரத்தில் விதியின் ஆட்டம் வேறொரு திசையில் திரும்பியது. ஒரு நாள் நான் வார்டில் ரவுண்ட்ஸ் போய் கொண்டிருந்த போது ஒரு புதிய நோயாளியை தள்ளுவண்டியில் கொண்டு வந்தார்கள். அந்த நோயாளி வேதனையில் முனகி கொண்டிருந்தார். அவருக்கு புற்றுநோயின் கடைசி நிலை என்றும் நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் டாக்டர்கள் சொன்னார்கள். நான் அந்த நோயாளி விவரங்கள் இருந்த கோப்பை எடுத்து பார்த்தேன். என் காலடியில் இருந்த பூமி நழுவியது. அந்த பெயர் சரஸ்வதி அம்மாள், என் முன்னாள் மாமியார். என் வாழ்க்கையை நரகமாக்கிய அதே பெண்மணி இன்று என் வார்டில் உயிர் பிச்சை கேட்டு வந்து கிடக்கிறார். வார்டியன் நாளில் அவருக்கும் மரணத்திற்கும் போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. அவர் மூச்சு விட திணறி கொண்டிருக்க அவர் அருகில் என் முன்னாள் கணவர் அருண் தலைகுனிந்து நின்று கொண்டிருந்தான். நான் அறைக்கதவை திறந்ததும் அருண் திடுக்கிட்டு என்னை பார்த்தான். அவன் கண்களில் முதலில் ஒரு அடையாளம் தெரியாத பார்வை, பின் முகம் அப்படியே கருத்து போனது. தான் சேற்றில் தூக்கி எறிந்த அந்த நிலாதான் இன்று ஒரு சிறந்த நர்ஸாக அவன் முன் நிற்கிறாள் என்பதை அவனால் நம்பவே முடியவில்லை. நான் அமைதியாக சரஸ்வதி அம்மாவின் நாடி துடிப்பை சோதித்தேன். அவர் மெல்ல கண்ணை திறந்து என்னை பார்த்தார். நிலா, அவர் குரலில் நடுக்கமும் அதிர்ச்சியும் இருந்தது. நான் முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டாமல், ஆமாம், நான் தான் இந்த வார்டு நர்ஸ். உங்களை டாக்டர் பார்க்க சொன்னார் என்றேன். சரஸ்வதி அம்மாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவர் நடுங்கும் கைகளால் என் கையை பிடிக்க வந்தார். நான் சற்றென்று கையை விலக்கி கொண்டேன். என்னை மன்னிச்சிடு நிலா. நான் செஞ்ச பாவத்துக்குத்தான் இன்னைக்கு புற்றுநோய் வந்து நரகத்தை அனுபவிக்கிறேன் என்று கதறினார். அருண் மெல்ல முன் வந்து, நிலா, எங்களை மன்னிச்சிடு.
நாங்கள் ஒன்றுமில்லாமல் அழிஞ்சு போயிட்டோம் என்றான். நான் அருணை ஏளனமாக பார்த்தேன். என்ன ஆச்சு அருண்? என்னை வெளியே துரத்திட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்களே, உங்கள் பணக்கார மருமகள் குடும்ப கௌரவம் எல்லாம் எங்கே போச்சு என்று கேட்டேன். மாமியார் அழுது கொண்டே சொன்னார், இது நான் செஞ்ச பாவத்துக்கான தண்டனை நிலா. உன்னை வெளியே துரத்திட்டு அருணுக்கு ஒரு பணக்கார வீட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சேன். அவள் எனக்கு பணிவிட செய்வான்னு நினச்சேன். ஆனால் அவள் வந்த 2வது நாளே என்னை என் ரூமில் இருந்து வெளியேற்றி உன்னை நான் அடைச்சி வச்சிருந்த அதே இருட்டு அறையில் தள்ளிட்டா. அருணை என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டா. ஒரு வேளை சோத்துக்கு கூட அவள் என்னை ஏங்க வச்சிட்டா. கவிதாவையும் ரமேஷையும் கூட அவள் வீட்டுக்குள்ளே விடலை. இன்னைக்கு நான் சாகிற நிலைமையில் ஆசுபத்திரியில் கிடக்கிறேன். அவள் வந்து எட்டி கூட பார்க்கவே இல்லை. இது தெய்வ குத்தம் இல்லை, இது கடவுள் கொடுத்த தண்டனை. அரைக்கதுவே சித்தார்த் தனது சக்கர நாற்காலியில் அமர்ந்து இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார். வாழ்க்கையின் யதார்த்தத்தை அவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் அவரை அங்கு வர சொல்லியிருந்தேன். சரஸ்வதி அம்மாள் கெஞ்சியபடி கைகளை கூப்பினார். என் கண்ணு, நீ அனாதைன்னு தெரிஞ்சு நான் உனக்கு துரோகம் செஞ்சிட்டேன். என் காலம் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியும். சாமி மேலே சத்தியமாக என்னை மன்னிச்சிடு, இல்லைன்னா நான் நரகத்துக்குத்தான் போவேன். நீ மன்னிச்சா ஒருவேளை கடவுள் என்னை மன்னிப்பார் என்று கதறினார். அந்த அறையில் நிசப்தம் நிலவியது. எல்லோரும் என்னையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அருணும் நம்பிக்கையோடு என்னை பார்த்தான். ஒரு கணம் என் மனம் இறங்கியது. ஆனால் அடுத்த நொடியே அந்த பயங்கரமான இரவு என் நினைவுக்கு வந்தது. அந்த பெருமலை, சேறு, என் உடல் முழுவதும் காயங்கள். ரமேஷ் என் மானத்தை சிதைக்க முயன்றதும் அதற்கு அவர்கள் என் மீது பழி போட்டதும் என் கண்முன்னே வந்து போனது. நான் சரஸ்வதி அம்மாளின் கண்களை நேராக பார்த்து தலையை அசைத்து மறுத்தேன். இல்லை சரஸ்வதி அம்மாள், என் குரல் உறுதியாக இருந்தது. உங்களை என்னால் மன்னிக்கவே முடியாது. இதை கேட்ட அருண் பதறினான். நிலா, கடவுளுக்காக அப்படி சொல்லாதே. அம்மா சாகிற நிலைமையில் இருக்காங்க என்றான். நான் அவனை கடுமையாக பார்த்து கூறினேன். சில பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் அந்த இறைவனுக்கு மட்டுமே உண்டு, மனுஷனுக்கு இல்லை. ஆதரவில்லாத ஒரு அனாதை பெண்ணோட மானத்தில் கை வச்சிக்க, அவளோட ஆன்மாவையே நசுக்குனீங்க. நான் இப்போ உங்களை மன்னிச்சிட்டா நாளைக்கு இன்னொரு அனாதை பெண்ணோட மானம் இதே மாதிரி கேள்விக்குறியாகும். உங்கள் கணக்கை இனி மேலிருக்கிறவன் பார்த்துப்பான் என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் அறையை விட்டு வெளியே வந்தேன். பின்னால் சரஸ்வதி அம்மாள் கதறியாலும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. அவர் தன் வாழ்நாள் முழுவதும் செய்த பாவத்தின் பிடியில் தவிப்பார். மருத்துவமனை நடைபாதையில் நடக்கும்போது என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. இது பழிவாங்கல் அல்ல, என் நீதியை நான் இயற்கையிடம் விட்டுவிட்டேன். சித்தார்த் தன் சக்கர நாற்காலியை நகர்த்தி என் முன்னே வந்தார். நிலா, நீ ரொம்ப தைரியமான பொண்ணு என்று மென்மையாக சொன்னார். மன்னிப்பதில் மட்டும் சக்தி இல்லை, அநீதிக்கு எதிராக நிமிர்ந்து நின்று தன் கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுலையும் சக்தி இருக்குன்னு இன்னைக்கு எனக்கு புரிய வச்சிட்ட என்றார். நான் கண்ணீரை துடைத்து கொண்டு அவரை பார்த்தேன். சித்தார்த் தன் பையிலிருந்து ஒரு மோதிரத்தை எடுத்தார். இது நேஹா வீசி சென்ற அந்த மோதிரம் அல்ல, இது புதிய அழகான ஒரு மோதிரம். நிலா, நான் உடைந்து போன மனிதன், ஆனால் நீ தான் எனக்கு உயிர் கொடுத்தாய். எனக்கு தெரியும், எனக்கு கால்கள் இல்லை, ஆனால் என் மனசு இப்போ முழுமையாக இருக்கு. இந்த முழுமையில்லாத மனுஷனுக்கு துணையாக இருந்து என் வாழ்க்கையை முழுமையாக்குவியா? என்னை கல்யாணம் பண்ணிப்பியா நிலா? உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா மரியாதையையும் நான் தருவேன் என்றார். நான் திகைத்து போய் அவரை பார்த்தேன். ஒரு பெரிய கோடீஸ்வரரின் மகன் ஒரு புறம், ஒரு சாதாரண நர்ஸ் நான் மறுபுறம். ஆனால் அவர் கண்களில் ஆசை இல்லை, மாறாக பெரும் மரியாதை தெரிந்தது. அருணும் அவன் குடும்பமும் என்னை வேண்டாம் என்று துரத்தினார்கள். ஆனால் இன்று கடவுள் அவர்களை விட 1000 மடங்கு சிறந்த வாழ்க்கையை எனக்கு காட்டியிருக்கிறார். நான் புன்னகையுடன் என் கையை நீட்டினேன். எனக்கு சம்மதம் என்றேன். சித்தார்த் அந்த மோதிரத்தை என் விரலில் அணிவித்தார். தூரத்தில் வார்டில் இருந்து அருண் இதையெல்லாம் வேதனையோடு பார்த்து கொண்டிருந்தான். ஒரு கண்ணாடி துண்டுக்காக வைரம் போன்ற ஒரு பெண்ணை இழந்து விட்டோம் என்பது அவனுக்கு இப்போது புரிந்திருக்கும். இந்த நிலாவின் கதை ஒரு பாடத்தை சொல்கிறது. தெய்வத்தின் தீர்ப்பு எப்பொழுதும் உறுதியானது. பலவீனமானவர்களையும் அனாதைகளையும் அநீதி இழைத்து நசுக்குபவர்களுக்கு இந்த உலகத்திலேயே தண்டனை கிடைக்கும். சரஸ்வதி அம்மாளும் அருணும் தங்களின் செயலுக்கான தண்டனையை அனுபவித்து விட்டார்கள். நிலா தன் பொறுமைக்கும் தைரியத்துக்கும் உரிய அங்கீகாரத்தை பெற்றாள். நினைவில் வைத்து கொள்ளுங்கள், ஆதரவற்றவர்களின் கண்ணீருக்கும் வேண்டுதலுக்கும் வானத்தையே அசைக்கும் சக்தி உண்டு. யாரையும் எளியவர் என்று நினைத்து அநீதி செய்யாதீர்கள். காலம் மாற அதிக நேரமாகாது. நன்றி.